பீகார் தேர்தலில் 61 இடங்களில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது. தேஜஸ்வியுடன் கூட்டணி அமைக்கப்பட்ட போது 141 தொகுதிகளில் தேஜஸ்வி போட்டியிடுவார். 2ஆம் இடத்தில் காங்கிரஸ் பெரிய கட்சியாக அந்த கூட்டணியில் அங்கம் வைத்தது. 2015ஆம் ஆண்டு ஏறக்குறைய 19 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தது. கிட்டத்தட்ட வெற்றியை, ஆட்சியை பிடிக்கக்கூடிய நெருக்கத்தில் அந்த தோல்வியை அந்த கூட்டணி இழந்திருந்த நிலையில் இப்போ படுதோல்வியை சந்தித்திருக்கிறது அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. திரு ஆசீர்வாதமாச்சாரி, பிரசாந்த் கிஷோர் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. முன்னாள் பிரதமர் நரேந்திர மோடியுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் 200 ரூபாய்க்கு பீகார் தேர்தல் முடிவு வாங்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. உங்களுடைய பார்வை? அதாவது எங்களை பொறுத்தவரை இந்த தேர்தல் திரு நிதிஷ்குமார் அவர்களின் தலைமையிலான என்டிஏ ஆட்சிக்கு மக்கள் கொடுத்துள்ள அங்கீகாரம். அடுத்ததாக நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. திரு அமித்ஷா அவர்கள் கூட்டணியை ஏற்படுத்தும் பொழுது கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு சீட் ஷேரிங் ஃபார்முலா கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறமேட்டு எங்களுடைய பரப்புரை, திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பரப்புரை, டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்ற கான்செப்டை மக்கள் கொடுத்துள்ள அங்கீகாரம். அதுக்கப்புறமேட்டு மகளிர் பற்றி பேசும்பொழுது இந்த தடவை 2,51,64,386 மகளிர்கள் வாக்களிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 8.8% கூடுதலாக. இது கன்சிஸ்டண்டா, அதாவது 2010 பாத்தீங்கன்னா 54%, 2015 60.48%, 2020 59.69%. மகளிர் தொடர்ந்து கூடுதலாகத்தான் பீகாருடைய வரலாறு அப்படித்தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 3%-இருந்து 8% வரை ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க கூடுதலாக வாக்களிக்கிறார்கள். இந்த தடவை இவர் பிரசாந்த் கிஷோர் கொடுத்த அந்த 10,000 பத்தி கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் மிக அபத்தமானது. மக்களை, அதுவும் குறிப்பாக பெண்களை இழிவுபடுத்தக்கூடியது. பெண்கள் நம்மளுடைய தாய், நம்மளுடைய சகோதரி, நம்மளுடைய மகள்கள், இவங்களை கொச்சைப்படுத்தக்கூடிய இப்படியாப்பட்ட ஒரு அரசியல்வாதியா மாறிட்டாரு அப்படின்றது நாங்கள் எதிர்பார்க்கவே மக்கள் தேர்தல் நேரத்தில் முன்கூட்டியே இந்த பணத்தை கொடுத்து இருக்கக்கூடிய சாதகமான அம்சங்களை பயன்படுத்தி பணத்தை கொடுத்திருக்கிறது அப்படின்றது தேர்தல் விதிமுறை மீறல். அது தேர்தல் ஆதாயத்திற்காக கொடுக்கப்பட்ட பணம் அப்படின்றாரு அல்புகாரி. கடந்த காலத்தில் இலவசங்கள் தொடர்பாக பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? இப்ப பிரதமர் நரேந்திர மோடியே இந்த திட்டத்தை தொடங்கி வச்சதற்கான காரணம் என்ன? எந்த இடத்துல இந்த ஷிஃப்ட் வருது? அதாவது போன சுற்றுல புகாரி இதே கேள்விதான் கேட்டிருந்தார். அதாவது பெண்களுக்கு நான் ஒரு டேட்டா பாயிண்ட் கொடுத்தேன். 94,100 ரூபாய் ஒரு பெண் குழந்தை பிறந்ததுல இருந்து அது கிராஜுவேஷன் முடிக்கிற வரை அப்படின்னு. ஆக்சுவலி அந்த திட்டத்தோட பேர் முக்கிய மந்திரி கன்யா உத்தான் யோஜனா அப்படின்றது. இது இவர் திரு நிதிஷ்குமார் அவர்களுடைய ஒரு பிரெயின் சைல்டு, அவர் கொண்டு வந்த திட்டம். இப்போ அதாவது இந்த ஒரு 10,000 ரூபாய்ன்றது ஏற்கனவே அந்த ஜீவிகா தீதிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஜீவிகா யோஜனா, அவங்களுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். அவங்களுக்கு அடுத்த கட்டமாக 2 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்டு அவர்களை தங்களுடைய சுய தொழில் உருவாக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடியது. அப்படி பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் மகர சங்கராந்தி அன்னைக்கு, நம்ம ஊர்ல பொங்கல் சொல்றோம் இல்லைங்களா, மகர சங்கராந்தி அன்னைக்கு நான் 30,000 ரூபாய் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு இதே தேஜஸ்வி யாதவ் சொல்லியிருந்தார். இப்போ மக்கள் 2 மாசம் தானே, நம்ம வெயிட் பண்ணிட்டு 30,000 ரூபாய் வாங்கிட்டு போலாமே அப்படின்ட்டு ஏன் தேஜஸ்வி யாதவோட ஆர்ஜேடி கட்சிக்கு வாக்களிக்கவில்லை? நம்ம அதையும் பார்க்கணும். அப்ப 10,000 பெருசா 30,000 பெருசா அப்படின் போது பெண்களுக்கு புரிந்துள்ளது. நாங்கள் சொன்னோம், அதை செய்வோம். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் பெண்களோடு பயணப்பட்டு இருக்கிறோம். அரவிந்த் அருமையா சொன்னார், பெண்கள் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இப்பதான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இலவசங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கிடையாது, ஆனா தேர்தல் வாக்குறுதி அப்படின்றாரு. ஆனா பாஜகவுக்கு இலவசங்களுக்கு எதிரான நிலைப்பாடு இருந்தது. அதாவது ரேவடி கல்ச்சர் அப்படின்றத இவங்க சொன்னா கூட அதை பத்தி நாங்க விரிவாகவும் அதை பத்தி நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் இது அரசாங்கத்துடைய ஒரு ஆட்சி முறையில அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நியாயமான பங்கு.